தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் திருப்பாடலாசிரியர். நம்பினால்தான் நமக்கு எல்லாமே. நம்முடைய வாழ்க்கை காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கப் போகின்ற வரை நம்பிக்கையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவு உறங்கப் போகிறோம், காலையில் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் உறங்குகிறோம். காலையில் எழுந்தவுடன் இன்றைய நாள் முழுவதும் நம்முடைய பணிகளையெல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது, நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று நம்பிதான் நம்முடைய பணியை தொடர்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் மேல் கொண்டிருக்க நம்பிக்கையினாலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை வெளியே சொல்லியோ உள்ளத்தில் எண்ணியோ அல்ல, மாறாக இது நம்மில் இரண்டர கலந்திருக்கிறது. இதை உணர்ந்துதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த வேளையிலே இந்த 1 மணி நேரம் நம்முடைய நம்பிக்கையை எடுத்துச் சொல்லி நாம் அவரை ஆராதித்து வணங்குவதற்காக வந்திருக்கிறோம். நம்மையே ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன, பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு தொடங்கி நம்முடைய குடும்பத்தில் என்று தொடர்ந்து சமூகம், உலகம் என்று நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் எல்லாமே நடந்தேறும், நாம் விரும்பியபடி நடக்கும் என்று காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்பிக்கை. ஆண்டவர் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மறு உருவமாகத்தான், மறு வெளிப்பாடாகத்தான் இதோ இந்த ஆராதனை வழிபாட்டிலே நாம் ஒரே குடும்பமாக குழுமி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வணங்குவதற்காக, போற்றி புகழ்ந்து ஆராதிப்பதற்காக நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்படைப்போம். என் ஆண்டவரே, என் கடவுளே, எல்லாம் வல்லவரே,
எங்களுக்காக வாழ்கின்றவரே, வாழ்ந்து கொண்டிருப்பவரே, எங்களை உம்மிடம் கையளிக்கிறோம் என்று சொல்லி நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். நமக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய தேவைகளுக்காகவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மிடம் எத்தனையோ பேர் இந்த நாளிலே கேட்டிருப்பார்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் இந்த நேரத்திலே நினைவிருக்கலாம், நினைவில்லாமல் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கேட்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்கள் நினைவிற்கு வரவில்லை என்றாலும் கூட அவர்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்து செபிப்போம். எல்லாருக்காகவும் என்ற ஆண்டவரே, பல்வேறுபட்ட சகோதர சகோதரிகள் எங்களிடம் வந்து அவருடைய தேவைகளுக்காக செபிக்க கேட்டிருக்கிறார்கள். அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுவோம். இதோ இந்த வேளையிலே தொடக்கமாக ஆராதனை பாடலை பாட இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் எல்லாரும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்படைத்து வேண்டுவோம். என் ஆண்டவரே, என் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, எல்லாம் வல்லவராக, எல்லாம் கொடுப்பவராக, எங்களுக்காக உம்மையை இழப்பவராக இதோ எங்கள் முன்னே நற்கருணையில் வீற்றிருக்கிறீரே ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய உடனிருப்பை உனக்காக மட்டுமே என்று சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, வெண்ணிற அப்பத்தின் வடிவிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை தொட்டவர்களெல்லாம் குணமானார்கள், உம்மை பின்பற்றியவர்களெல்லாம் திருத்தூதர்களானார்கள். இதோ நாங்களும் உம்மை தொடுகிறோம், உம்மை பின்பற்றுகிறோம், உமக்காகவே வாழ முடிவெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் எல்லாம் என்று நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உறுதியூட்டும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே உறுதியூட்டும் ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியருடைய அந்த வரிகளை எண்ணி நாங்கள் தியானிக்கின்ற இந்த வேளையிலே உள்ளத்தில் உறுதியோடு நாங்கள் செபிக்கிறோம். உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீதான் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர், எங்களை வாழ்வை வளப்படுத்துகிறீர் என்று நம்பி செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய எங்களை தொடர்ந்து ஆசிர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். உமக்காக மட்டுமே வாழக்கூட உறுதியான மனநிலையை தாரும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறோம் என்பதை எங்களுடைய செயல்களில் காட்டுவதற்கு எங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, ஆசிர்வதியும். ஆமென். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின்
இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆற்றல் தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆற்றல் தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். அமைதி தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். அமைதி தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி பாடுவோம். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் இறைவா, இதோ எங்களது நம்பிக்கையின் ஒளியாய் நங்கூரமாய் இருக்கிற தெய்வம் நீரே ஆண்டவரே. இயேசுவே, எங்களது வாழ்க்கையில் பல நேரங்களில் எங்களை நாங்கள் இழந்து, எங்களது நம்பிக்கை இழந்து, இதோ என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, நான் ஒன்றுமில்லாமல் போய்விட்டேன், என்னை எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள், எனது வாழ்க்கை சுத்தமாய் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து, நம்பிக்கையை இழந்து ஆண்டவரே நான் வாழும் தருணங்களிலே, என் மகனே, என் மகளே, நானே உன் நம்பிக்கையாக, உன் ஒளியாக, உன் வழியாக, உன் வாழ்வாக, எல்லாமுமாய் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் வாழ்கின்ற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். இதோ உமது உயிருள்ள பிரசனத்தை நாங்கள் மீண்டுமாய் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நற்கருணையில் நீர் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் உணர்த்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய், எங்களுக்காக இந்த திவ்ய நற்கருணையில் நீர் காத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஆற்றலின் ஊற்றாய், இதோ உயிரின் ஊற்றாய், வாழ்வின் ஊற்றாய் இந்த நற்கருணையிலே நீர் முழுமையாய் உடலாய் உயிராய் பிரசன்னமாய் இருக்கிறீரே ஐயா. இதோ இந்த மாபெரும் ஆற்றலை, மாபெரும் பாக்கியத்தை, கொடையை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறி உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இதோ ஆண்டவர் இன்றைக்கு மீண்டுமாய் திருப்பாடல் ஆசிரியரோடு, ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள், ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் என்று சொல்லி மீண்டுமாய் நமக்கு நினைவூட்டுகிறார். இயேசு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்களால் முடிந்தால் என் மகனுக்கு ஏதாவது செய்யுங்கள் அவர் கேட்டபொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஏதாவதா, எல்லாம் கைகூடும். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தும், வளப்படுத்தும், உறுதிப்படுத்தும். உம் மீது நான் வைத்திருக்கிற உம்மால் எல்லாம் கூடும், என் ஆண்டவரால் எல்லாம் கூடும், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் என் மீது அக்கறையாய் இருக்கிறார், என் கண்ணீரை தனது கரங்களில் ஏந்தி கொள்கிறார், என் துன்ப நேரங்களிலே அவர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியை, என்ற நம்பிக்கையை, என்ற விசுவாசத்தை இந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையோடு இதோ தொடர்ந்து நம் ஆண்டவரை, உயிருள்ள ஆண்டவரை, இதோ இந்த நேரத்தில் நமது மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்து அவரை நாம் போற்றி புகழ்வோம். சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அன்புக்கு ஆதாரம் நீயே, அன்பை தாருமையா. அன்புக்கு ஆதாரம் நீயே,
அன்பை தாருமையா, அன்பை தாரும் ஐயா, இயேசுவே அன்பை தாரும் ஐயா, அன்பை தாருமையா, இயேசுவே அன்பை தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசனம். அருளுக்கு ஆதாரம் நீயே, அருளை தாரும் ஐயா, அருளுக்கு ஆதாரம் நீயே, அருளை தாருமையா, அருளை தாரும் ஐயா, இயேசுவே அருளை தாரும் ஐயா, அருளை தாருமையா, இயேசுவே அருளை தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாரும் ஐயா, அமைதிக்கு ஆதாரம் நீயே, அமைதி தாருமையா, அமைதி தாரும் ஐயா, இயேசுவே அமைதி தாரும் ஐயா, அமைதி தாருமையா, இயேசுவே அமைதி தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசனம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசனம். மகிமையின் பிரசனம், இயேசுவே 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 மகிமையின் பிரசனம். திருப்பாடல் 31. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்மொழி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். தாயும் தந்தையுமாக எல்லாமாக இருக்கக்கூடிய
எங்களை அன்பு செய்கின்ற அன்பு தெய்வமே இறைவா, இதோ உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு அப்பா தந்தாய் என்று அழைப்பதற்கான உரிமையையும் நேரத்தையும் தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்காக அழைத்திருக்கின்றீர் என்பதையும் நாங்கள் நம்புகிறோம். இதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், திருநிலையிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து உமது கரமாக, உமது நாவாக, உமது பாதமாக இருந்து ஆண்டவரே என்னால் உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆற்றலை, நம்பிக்கையை ஒவ்வொருவரும் பெற்று மகிழ துணை புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமென். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் மாட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. இறைவா, உம் மாட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா, உம் வல்லமை மேலானது. இறைவா, உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
இறைவா உமதருளே மேலானது. இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம். உமது மேலான மாட்சிக்காக, உமது வல்லமைக்காக, உமது திருப்பெயருக்காக, எல்லாவற்றிற்கு மேலாக உமது பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் என்று நாங்களும் மீண்டுமாய் அதை அசை போட்டு பார்க்கிறோம். உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவரை நம்புகிற எல்லோருமே தங்கள் வாழ்வை இயேசுவின் இதயத்தோடு இணைத்து அவருடைய இதயம் போல மாற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கட்டாயம் துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் கடவுளை உண்மையிலே நம்புவோர் என்றால் அவர்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் உறுதியோடு இருக்க வேண்டும். இவையெல்லாம் நம் வாழ்விலே வரும், எல்லாம் கடந்து வரும், எல்லாவற்றையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் சந்தித்து நம் வாழ்வையும் உறுதிப்படுத்த வேண்டும், மற்றவருடைய வாழ்வையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவரை நம்புவோருடைய வாழ்வு முறை என்பதை திருப்பாடல் நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. எனவே ஆண்டவரை நம்புகிறோம் என்று நாம் சொல்லுகிற ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை போல நானும் என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய மனநிலையையும் மற்றவர்களை பார்க்கிற விதத்திலும் மற்றவரிடம் பேசுகிற விதத்திலும் அதை நான் வெளிப்படுத்துகிறேனா, அதன் மூலம் அவர்களும் உறுதி பெறுகிறார்களா, நானும் உறுதி பெறுகிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த முறை ஆலயம் ஒன்றிலே பார்த்த பொழுது 12 திருத்துதருடைய புகைப்படமும் அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பதையும் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. 12 திருத்துதர்களும் மிகவும் கொடூரமான முறையில் தான் இறந்திருக்கிறார்கள். ஒருவேளை யோவான் இயற்கையான முறையில் இறந்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட யோவான் அதற்கு முன்னதாக அவர் கொதிக்கும் எண்ணெயிலே உள்ளே மூழ்கடிக்கப்பட்டு அவர் இறந்து விடவில்லை என்பதையும் நமக்கு வரலாறு குறிப்பிட்டு காட்டுகிறது. ஆக இந்த ஆண்டவரை நம்பி அவருக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிற பொழுது நாமும் நம்மை சுத்திகரிக்க, நம்மை திறப்படுத்த, நம்மை பண்படுத்த நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே வேளையில் நாம் அப்படி பண்படுத்தப்படுகிற பொழுது நாம் சந்திக்கிற எல்லா மனிதர்களிடமும் அவை சென்றடைய வேண்டும், அவர்களும் உறுதி பெற வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் மீண்டும் நம்ம நினைவுபடுத்துகிறது. ஒரு நிமிடம் உமது அருகிலே இருக்கிற வரம் தாரும் ஆண்டவரே என்று அவரிடம் கேட்கிற பொழுது அவர் பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே என்னை புடமிட உமக்கு நம்பிக்கையானவனாக என்னை மாற்றுவதற்கான அருளை தாரும் என்று கேட்போம். அதே வேளையிலே எங்களுடைய வாழ்வு முறையினால் நாங்கள் சந்திக்கிற நபர்கள் எல்லோருமே அவள் சந்திக்கிற எல்லா சவால்கள் மத்தியிலுமே எங்களுடைய பிரசனத்தினால் அவள் உறுதி பெற வேண்டும் என்ற வரத்தையும் எங்களுக்கு தாரும் என்று கேட்டு இந்த பாடலை பாடுவோம். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருளாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருளாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருளாயோ என் இறைவா.
விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா? மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதும் ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருளாயோ என் இறைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயம் என்ன? அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவது நியாயம் என்ன? தொழுதுன்னை வணங்கி கவலைகள் கூற கண்ணீர் மறைந்திடும் மாயம் என்ன? மாயம் என்ன? மாயம் என்ன? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருளாயோ என் இறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் பிறப்பதும் ஏன் இறைவா? சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் பிறப்பதும் ஏன் இறைவா? வேதனை கண்டும் நீ காத்திடும் மௌனம் விளங்கவில்லை, அது ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஏன் இறைவா? ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருளாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க அருளாயோ என் இறைவா. ஆண்டவரே, உம்முடைய அருகாமையில் இருக்கிற, உம்மோடு இணைந்து வாழ்கிற அந்த மணித்துளிகள் எவ்வளவோ அற்புதமானவை. இந்த உலக வாழ்க்கையில பொன்னை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மண்ணை சேர்த்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு வேண்டும், என் குடும்பத்துக்கு வேண்டும், என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு வேண்டும் என்று ஏராளமான திட்டங்களை மனதுக்குள் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகிறது. இயற்கை சீற்றங்களால், உடல் உள்ள நோய்களால், எதிர்பாராத இழப்புகளால், நம்பி இருக்கிற அந்த மனிதர்களுடைய ஏமாற்று செயல்களால் நாங்கள் தேங்கி விடுகிறோம். ஆண்டவரே,
இந்த வாழ்க்கை எனக்கு சுமையாக இருக்கிறது என்று கத்தி கதறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிற அந்த வார்த்தை எங்களுக்கு உறுதியூட்டுகிறது. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் தயங்குகிறீர்கள்? யோபுவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். குழந்தைகள் இறந்து போகிறார்கள், செல்வங்கள் இல்லாமல் போகிறது, அவரிடம் இருக்கிற கால்நடைகள் ஒவ்வொன்றும் அழிந்து போகிறது, திருடி கொண்டு போகிறார்கள். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் ஆண்டவருக்கு முன்பாக உறுதி கொண்டிருக்கிற மனிதராக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்புவோர் இந்த உலகத்தில் உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையில் தளர்ந்து போகாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மக்கள், மனிதர்கள், மனுஷிகள் தேடி பெற்றுக்கொள்கிற செல்வம், நீர் தருகின்ற அந்த உற்சாகம் உறுதியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆண்டவரே, எங்களிடம் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் உம்மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை, உம்மீது கொண்டிருக்கிற அந்த ஆழமான பற்றை, அந்த ஆழமான அன்பை எங்களிடத்தில் பத்திரப்படுத்தும். ஆமாண்டவரே, நீர் மட்டுமே எங்களுடைய செல்வங்களாக இருக்க முடியும். நீ மட்டுமே எங்களுடைய சொத்தாக இருக்க முடியும். நீர் மட்டுமே எங்களுடைய பேர் அன்பாக, பேர் அமைதியாக இருக்க முடியும். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு போதும். இயேசுவே, நீ எங்களுக்கு போதும். இதோ எங்களை தேடி வந்திருக்கின்ற, எங்களுடைய தேவைகளை தீர்க்கின்ற, எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற, எங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிற நீர் மட்டுமே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உம்மை இறுக பற்றி கொண்டு, இதோ எங்களுடைய மாதா தொலைக்காட்சி சொந்தங்களோடு கூட, இந்த அன்பர்களோடு கூட கண்ணீரோடு இந்த வேண்டுதல்களை, இந்த அன்பை உமக்கு காணிக்கையாக்குகிறோம். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேற்றி என்னை மீட்டு கொண்ட இயேசு எனக்கு போதும். தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேற்றி என்னை மீட்டு கொண்ட இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும்,
என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நோயெல்லாம் தீர்த்துவிடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டிவிடும் இயேசு எனக்கு போதும். நோயெல்லாம் தீர்த்துவிடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டிவிடும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தடைகள் எல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும், தளராத என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். தடைகள் எல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும், தளராத என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நிம்மதி. என் வாழ்வில் என்றும் ஆண்டவரே, நிம்மதி. இயேசுவே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நீர் எனக்கு போதும் என்று சொல்லி இந்த வேளையிலே வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நமது மாறா தொலைக்காட்சியோடு இணைந்து ஆண்டவரே இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் போதும், நீர் போதும் இயேசுவே, நீர் போதும் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரே உள்ளத்தில் உறுதி கொண்டு ஆண்டவரே உம்மை நம்பி இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே நீர் போதும் என்று சொல்லித்தான் இதோ வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். உடல் நோய்களினாலே துன்புற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர் இளம் பெண்களும் இந்த படிப்பை நான் கட்டாயமாக பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி உயர் படிப்புக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணாக்கர்களும் ஆண்டவரே யாருமே இல்லை, தனிமையில் இருக்கிறோம், ஆனால் தனிமையில் இல்லை, நீர் இருக்கிறீர் என்று உம்மை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தளராத வயதில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்காக இந்த வேளையிலே செபிக்கிறோம். அவர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் உறுதி கொண்டு உம்மையே நம்பி தங்களை ஒப்படைக்கிறார்கள். நாங்களும் இந்த வேளையிலே அவர்கள் அனைவரையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். அவர்கள் மனதிலே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, நீர் போதும், நீர் பார்த்துக் கொள்வீர். நாங்கள் முயற்சிகள் எடுத்திருக்கிறோம், எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் போட்டிருக்கிறோம், நம்முடைய உழைப்பை கொடுத்திருக்கிறோம், ஆனால் முடிவை நீர்தான் தருவீர் என்று நம்பிக்கையோடு உம் பதம் தங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே அவருடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உம்முடைய பொறுப்பு. ஆண்டவரே உம்முடைய பொறுப்பு. உடல் நலம் சரியாக வேண்டும், வேலைகள் கிடைக்க வேண்டும், உயர் படிப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், தனிமை போக்கப்பட வேண்டும்.
இன்னும் எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் எல்லாம் உம்மை நம்பித்தான். ஆண்டவரே, ஒப்படைக்கிறோம், உம்முடைய பொறுப்பில் ஒப்படைத்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் சைடில் இருந்து, எங்களுடைய நிலையிலிருந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி உம்மை நம்பி இறுதி முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் கைவிட்டு விடாதேயும் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் நம்பிக்கையை பலப்படுத்தும் ஆண்டவர். இதன் மூலமாக உம்முடைய புகழ் உலகமெங்கும் பரவட்டும். நற்செய்தி உலகமெங்கும் சென்று சேரட்டும். ஆண்டவரே, நீர் மட்டுமே உண்மையான கடவுள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆமென், 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 ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.